காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, வாச கதவ ராசலட்சுமி தட்டுகிற நேரம் இது, தட்டுனா வீட்டைத்தான் கொட்டுனா நோட்டத்தான். சும்மா கத்தாம கொஞ்ச நேரம் சும்மாறா. ஏய் பாட்டு இன்சல்ட்டு கத்துறாங்களா? என்ஜாய் பண்ணி பாட்டுக்கிறேன், நீ என்னத்துக்கு அவனை டென்ஷனாக உட்காந்துக்கிற? இந்த வாசு கதவை ராசலட்சுமி தட்டணும், அதுக்காக தான் அந்த பள்ளி பயிரை தான் அனுப்பிச்சேன். எங்க ஒரு 100 சி வாங்கிட்டு வாடான்ட்டு. இன்னும் சார் சார் சரி, காதில் சரியாக தான் கேட்டேனா இல்லையா? என்ன சொன்ன? 100 சி வாங்கிட்டு வர சொன்னேன்டா. யூ மீன் 100 சி? ஏண்டா எனக்கு தான் ஆங்கில அறிவு இல்லைன்னு உனக்கும் இல்லையா? 100 சின்னா 100 சி தான்டா. அதில் எனக்கு என்ன டவுட்னா, இந்த முகரக்கட்டையை பார்த்து எவன் 100 சி தரேன்றது? ஏய் கூட்டாளி தரேன்னு சொல்லியிருக்காண்டா. இது முகரக்கட்டைக்காக இல்லை, நான் போட்டிருக்கேன் பார் சட்டை இதுக்காக. இந்த உலகத்திலேயே இன்னும் கஞ்சி போட்டு துவைச்சு சுடு தண்ணியில் அயன் பண்ணுற ஒரே அரசியல் தலைவன் இந்த அருமை நாயகன் தான். இந்த துண்டுக்காக தாண்டா 100 சி தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஆஹா, 100 சீனா இவனை பகிச்சிக்க கூடாது. அப்படி இப்படி அவன் கையை காலை பிடிச்சி அவன் கட்சியில் சேர்ந்துட்டா நாமளும் செட்டில் ஆகிடலாம், வாழ்க்கை கொஞ்சம் வளமாக இருக்கட்டும். அண்ணா அண்ணா நான் உன் தோஸ்து தானே அண்ணா, இத்தனை நாளும் நான் கட்சியில் சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்கிறேன். நானும் உன் கூட இருந்தால் உன் கட்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போஸ்ட் ஓட்டுவேன், அது பண்ணுவேன், கால் பிடிச்சி விடுவேன், அப்புறம் எல்லாம் இதெல்லாம் வாஷ் பண்ணி கொடுப்பேன், பிரச்சாரம் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன் இல்லைண்ணா. அட வேணாண்டா, உனக்கு 1008 வேலை இருக்கும் அனாவசியமாக. இது கட்சி எல்லாம் உனக்கு அண்ணா அண்ணா அப்படிலாம் அண்ணா, அதான் கட்சின்னு வந்துட்டா நான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பேண்ணே. ஒன்றும் இல்லைண்ணே, 100 சி வருது இல்லைண்ணே, அதில் ஜஸ்ட்டு ஒரு 10 சி வேணாம். 10 சி நான் கேட்கல, ஒரு 5 சி கொடுக்க கூடாது. எதுக்கு எனக்கு 5 சி தேவையில்லையே? எனக்கு என்ன உன மாதிரி 4 பொண்டாட்டியா? 2 சி சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். வர 100 சில ஜஸ்ட் 1 சி கொடு. நானும் இந்த லுங்கிங்கெல்லாம் கடா சீட்டு, பிராண்டட் பேண்ட்டு, பிராண்டட் ஷர்ட்டு, கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கின்னு ஒரு நல்ல பெரிய கார் வாங்கி கலக்குறேனே. அப்படியா? வள்ளி வந்துட்டான் 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 வந்துட்டான். கொடு 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 டக்குன்னு கொடு. இந்தா எனக்கு கொடுக்க வேண்டிய 30 ரூபா பாக்கி எடுத்துக்கிட்டேன், மிச்ச காசு. சரி இந்தா இது அக்கா கிட்ட கொடுத்து கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லு, நான் மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வந்துடுறேன்னு சொல்லு. சரியா? சீக்கிரம் போடா. அண்ணா 100 சி எப்பண்ணா வரும்? 100 சின்னு சொன்னியே வந்துருச்சா? எங்க? இந்த பள்ளி எடுத்துன்னு வந்து கொடுத்தானே. என்னடா வாங்கிட்டு வந்த நீ? உனக்கு விஷயம் தெரியாதப்பா. என்னது? ஒரு ஃப்ரெண்டு இருக்கல, அவங்ககிட்ட போய் 100 ரூபாய் சில்லறையா வாங்கிவான்னா, அதான் கடன். அவன்கிட்ட போய் கேட்ட, அவன் என்னன்னா கழுவி கழுவி ஊத்துறான். 1 மணி நேரம் நின்று வாங்கி வர கருவாட்டு வாழை வாங்கி கொடுக்க சொல்லிக்கிறான். போ போ சீக்கிரம் போ. கருவாடு வாங்குறது இப்போதான் மக்கள் பார்க்க போறாங்க. ஏன்னா 100 சின்னு சொன்னேண்ணே. ஆமாண்டா 100 சி. எங்க அது? எங்கயா? இப்போதானே கொடுத்தான். என்ன புரியலையா? ஏய், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பேட், அது மாதிரி சி ஃபார் சில்லறை தானே. எப்படி என்ன ஆங்கில அறிவு? அதான் சொன்னேன். சில்லறையா வாங்கின்னு வரலன்னு வச்சுக்கேன், 100 ரூபாயை கொடுத்தா உங்கள் அன்னிக்காரி இருக்காள திருப்பி 10 ரூபா கூட தர மாட்டான். அதனால தான் நைஸாக சில்லறையை பிடிச்சின்னு மீதி காசை கருவாடு வாங்க கொடுத்தமிச்சேன். ஸோ உன் டிக்ஷனரியில் சி ஃபார் சில்லறை. எஸ். என் டிக்ஷனரியில் டி ஃபார் என்னன்னு தெரியுமா? டி ஃபார் என்ன? முகரக்கட்டை. பட் பரவாயில்ல, இந்த சி மேட்ரு ஆரம்பிச்சதுல எனக்கு இப்போ ஒரு மேட்ரு ஞாபகம் வந்தது. என்னடா விஷயம்? என்ன ஞாபகம் வந்தது? என்னண்ணா, இப்போ இந்த கருப்பு துண்டுக்காரர் இருக்காருல்ல, ஆமாம், உணர்ச்சிகரமாக பேசிடுவாரு. ஆமாம், மைக்கு நீட்டுனா அவரு பயங்கரம் கொந்தளிப்பாரு. ரீசெண்டாக அது மாதிரி தான் ஒரு பேட்டியில் என்ன சொல்லிட்டாரு, கேப்டனை சூரிய கட்சியில் கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கு 500 கோடி ரூபாய் பேரம் பேசினதாகவும். 500 சி? இப்போ தெரியுது இல்லை சீனா எதுன்னு? இல்லை இல்லை, இது அரசியல் சீடா. 500 சி கொடுத்து 80 சீட்டும் கொடுக்கறதா ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். ஆமாம். அதுவும் இல்லாமல் தேசிய கட்சி இருக்குல்ல, ஆமாம், அவங்க கேப்டனுக்கு 1000 கோடி ரூபாய் தரதா 1000 சி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினார். சரி, இப்போ என்னடான்னா சூரிய கட்சியிலையும் சரி, தளபதியும் கேப்டன் ஒய்ஃபும் சரி, அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை அப்படின்னு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஆமாம், கொடுத்துட்டாங்க. இதனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இவர் சொன்னதுக்கு என்ன ஆதாரம் ஆகுதுன்னு பத்திரிகையாளர்களும் மீடியாவும் போட்டு கொடாயின்னு குடையிறாங்க. இதெல்லாம் போராதுன்னு இந்த டிபேட் நடக்குதா, இந்த டிபேட்டில்
இந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்களா? ஆமாம், பாவம். அவங்க பாவம் வாயே திறக்க முடியாத அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க. அவங்க பதில் சொல்ல முடியாமல் திக்கும் முக்காடி போகிறாங்க. இப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறதால இதெல்லாம் எப்படி சரி கட்டுறதுன்னு நாம் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஏய், இதை ஏன்டா நம்ம சரி கட்டணும்? சட்டம் தன் கடமையை செய்யும். அதான் தளபதியார் சொல்லிட்டார. நம்ம கருப்பு துண்டுக்காரரு எப்பயுமே நெருப்பு வார்த்தைகளை வீசுவார். ஆனால் சமீப காலமாக வெறுப்பு வார்த்தைகள் வீசுகிறதா அவங்க கூட்டணிக்காரங்களே பேசிக்கிறாங்க. 500 சி 80 சீட்டுன்னு சொன்னார். துண்டு சீட்டு வேற என் கையில் இருக்குன்னார். அதனால தான் சூரிய கட்சி தளபதிக்கு பயங்கர கோபம் வந்து சட்டப்படி இதை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை எடுத்து போட்டார். இப்போ கேஸ் போட்டுக்கிறார் சொல்கிறேன். நீ அப்படி பார்த்தா இவர் மேலேயும் கருப்பு துண்டுக்காரர் மேலே கூட தான் ஒன்று சொல்லிக்கிறாங்களா 1500 சி வாங்கிட்டாருன்னு. ஏய், அதை பற்றி பேசாத. அப்புறம் வந்து அவர் கோவப்பட்டு கொந்தளிச்சிட போகிறார். அப்போ அவரும் கேஸ் போடலாம் தானே? அது மட்டும் செய்ய மாட்டார். அது ஏன் அப்படின்னு நான் சொல்லலை, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அண்ணே, ம், காந்திஜி இந்திய நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த மகான், அஹிம்சாவாதி. நேருஜி பாரதத்தின் முதல் பிரதமர், பாரத ரத்னா, அமைதி புறா விரும்புவர். காமராஜ்ஜி ஏழைகளுக்கு இலவச கல்வியும் மதிய உணவும் கொடுத்த மகான். லால் பகதூர் ஜி அருமையான அரசியல்வாதி, அப்பழுக்கற்ற அரசியல்வாதி. கக்கன்ஜி ரொம்ப ரொம்ப நேர்மையான அரசியல்வாதி. ராஜாஜி இந்த மாதிரி. ஆமா, நான் இவ்வளோ ஒரு மகான்கள் பேர் சொல்லுகிறேன், நீ இது வரைக்கும் கேள்விப்பட்ட மாதிரியே சொல்லிய இவங்கெல்லாம் எங்கேயோ புத்தகத்தை அவங்க யாரும் அறவிட்டானா? அரசியல்வாதி நீ நீ இந்த மாதிரி ஜீக்கள் எல்லாம் மறக்கலாமா? இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய மகான்ஜி, இதெல்லாம் மறந்துருக்கா? தேவையில்லாமல் ஆனா ஊனா அப்பப்போ மட்டும் இந்த 2G 3G இதெல்லாம் உள்ளே கொண்டாங்க. டேய் தேனப்பா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன், நல்லா கேட்டுக்கோ. நீ சொன்ன காந்திஜி, நேருஜி, கக்கன்ஜி, காமராஜ்ஜி, ராஜாஜி எல்லாம் மக்கள் ஞாபகம் வச்சுருக்காங்க, தலைவர்கள் தான் மறந்துட்டாங்க. ஆனால் இந்த 2G 3Gயை மக்கள் மறந்துட்டாங்க, தலைவர்கள் இன்னும் பிடிச்சிட்டு தொங்குறாங்க. அதாவது உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொன்னான், அதுக்கு பதில் சொல்லாமல் இன்னொரு குற்றச்சாட்டை எடுத்து வீசுறது இந்த அரசியல்வாதிகளோட பழக்கமாக போச்சுடா. அதனால தான் இப்போது வழக்கில் இருக்க 2Gயை எடுத்து கருப்பு துண்டுக்காரு பேசியிருக்காரு. அதுவும் தளபதியை இணைச்சி பேசியிருக்காரு. ஆனால் சூரிய கட்சியில் என்ன கேட்குறாங்கன்னா, 2Gயில் இவ்வளோ வந்திருக்கும்னு சொன்னீங்களே, இப்போ 3G 4Gயில் எவ்வளோ வந்திருக்கணும்? அப்படி எந்த தகவலுமே இல்லையே. அப்போ அந்த 2G மேட்ரு சப்ப மேட்ரு தான் அப்படின்னு சூரிய கட்சிக்காரங்க பேசிக்கிறாங்களாம். இப்போ இது வந்து இந்த எலெக்ஷனில் இதனுடைய எஃபெக்ட் இருக்காதுன்னு சொல்ல வர? இருக்காதுன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. சரிடா, இந்த நேர்காணல்லாம் நடத்துகிறாங்கல்ல, அதில் ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வித்தியாசமாக நடத்துகிறாங்கடா. எப்படி சொல்கிற? இப்போ ஆளும் கூட்டணிக்கு ஒரு 3 மாவட்டத்திலேருந்து இந்த பெண் வேட்பாளர்கள், ஆண் வேட்பாளர்கள் எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க, வாங்க அப்படின்ட்டு. வந்தவங்க அத்தனை பேரும் பச்சை புடவையே கட்டின்னு வந்திருக்காங்கடா. ஆம்பளைங்க கூடுவா? ஏய், முட்டாள்தனமாக கேள்வி கேட்காங்கடா. பொம்பளைங்க பச்சை புடவை, ஆம்பளைங்க பச்சை துண்டு வேணா போட்டுட்டு வருவாங்க. இந்த மாதிரி விசித்திரமாலாம் நேர்காணல் நடக்குது. இன்னும் தொடர்ந்து நிறைய காமெடி காட்சிகள் அரங்கேற போகுது. பச்சை நிறமே பச்சை நிறமே, இச்சை ஊட்டும் பச்சை நிறமே, புல்லின் சிரிப்பும் பச்சை நிறமே, எனக்கு சம்மதம் தருமே. காமெடின்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. காமெடி கிங் ஒருத்தர், எவ்வளோ படங்களில் ஹீரோவை நடிச்சவர், நாடக உலகத்தில் அவர் தான் இனி வரைக்கும் காமெடி கிங்கு. ஆமாம், இன்னைக்கு நாடகம் நடிச்சிட்டு ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதி. ஆமாம், அது மாதிரி நிறைய மக்களுக்கு ரத்த தானம், அப்புறம் அந்த இறந்தவர்களை அனாதைகளை வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரி அவர் ரொம்ப சொசைட்டியில் பெரிய மனுஷன். அவர் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும், தான் சார்ந்திருக்க கட்சியாக இருந்தாலும் மனசில் பட்ட உண்மையை பட்டுன்னு சொல்லக்கூடியவன்னு பேர் வாங்கினார்ல. அவரை அந்த தேசிய கட்சி வந்து நேர்காணலுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. அவரு கூட சீட்டு கேட்டு பணம் கட்டலையா, அவர் ஃப்ரெண்டு யாரோ கட்டியிருக்காங்க. விஷயத்தை சொல்லு. நேர்காணலுக்கு போய்கிறாரு. நேர்காணலுக்கு போனவர்கிட்ட சும்மா ஜென்ரலாக பேசிட்டு அனுப்பிச்சிருக்கலாம். எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்களாம். நான் சொல்ல, ஊரில் பேசிக்கிறாங்க. இவர் தான் சொன்னால் பதவிக்கு பின்னெல்லாம் நான் அலையிறவங்க கிடையாது. கட்சி வந்து எலெக்ஷனுக்குன்னு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குதோ அதை நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக நான் செலவு பண்ணுவேன். அதுக்கு மேலே
ஒரு கையிலேருந்து நான் 1 லட்சம் 2 லட்சமாக என்னால் என்ன முடியுமோ அது செலவு பண்ண முடியுமே தவிர இந்த செலவழித்து ஆட்சிக்கு வந்தால் அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுற ஆள்லாம் நான் கிடையாது. நான்லாம் எந்த விதமான செலவும் பண்ணாமல் பெரிய பெரிய தலைங்களை தொகுதியில் தோக்கடிச்சவன் நான் அப்படின்னு சைலண்ட்டாக சொல்லிட்டு வந்துட்டார் கமுக்கமாக. இந்த மாதிரி எல்லா கட்சியில் இருக்க வேட்பாளர்களும் நீங்கள் கொடுக்குற காசை செலவு பண்ணுறோம், இல்லை தேர்தல் கமிஷன் நிர்ணயித்த காசை செலவு பண்ணுவோன்னு சொல்லிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? எலெக்ஷனே நடக்காது அப்படின்னு நான் சொல்லலை, ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க.